வீடியோவில் இறாலை நம்ம வீட்டிலையே எப்படி சுலபமான முறையில் க்ளீன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இறாலில் ஃபஸ்ட்டு தலைப்பாகத்தை இப்படி பிச்சு எடுத்தோம்னாலே அதோட குடல் ஈஸியாக வெளியே வந்துடும். இறாலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீனான இறா ரெடி ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு கிரேவி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். டுடே ஸ்பெஷலாக இறால் கிரேவி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் இறாலை நம்ம வீட்டிலையே எப்படி சுலபமான முறையில் க்ளீன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இறாலில் ஃபஸ்ட்டு தலைப்பாகத்தை இப்படி பிச்சு போட்டுறணும். மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ஷார்ப்பான ஒரு கம்பியை எதுவும் வச்சு இந்த எட்ஜ் பகுதியில் லைட்டாக கீறிட்டு எடுத்தோம்னா இறால் உள்ள குடல் வெளியில் வந்துடும். இறாலில் தலைப்பகுதியும் வால் பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இறாலோட முதுகு பகுதி இந்த லாஸ்ட் எட்ஜில் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு எடுத்தோம்னா உள்ள குடல் வெளியில் வந்துடும். அதை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண இறாவை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரியே ஒவ்வொரு இறாலையும் க்ளீன் பண்ணணும். இறாலில் மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பான ஒரு கம்பி வச்சுட்டு முதுகு பகுதியில் அந்த லாஸ்ட் எட்ஜில் எடுத்தோம்னா எங்கேயுமே இறா பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரம் எடுத்தோம்னாலே அதோட குடல் ஈஸியாக வெளியே வந்துடும். க்ளீன் பண்ண இறாலை தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் உப்பு சேர்த்த இறாலை வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இறாலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீனான இறா ரெடி ஆயிடுச்சு. இறால் கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்ப இலை, மல்லி, புதினா இலை. கிரேவி மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். கிரேவிக்கு கசகசா சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கடல்பாசி, பிரியாணி இலை எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண இறால். மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறது ராவாக தான் அரைக்கிறோம். கிரேவி தாளிப்புக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியை சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 to 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கிரேவி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா தூள் நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுறது. இந்த மசாலா தூள் ஒன்று போதும். கிரேவி, சில்லி, நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுக்கான வீடியோவை நான் சம்மர் ரெசிப்பியில் அப்லோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கிரேவி பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இறாலை ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இறால் அதிக நேரம் வேக வச்சோம்னா லப்பர் மாதிரி ஆயிரும். 10 நிமிஷத்துலேயே இறால் வெந்து ரெடி ஆயிரும். வாசனைக்காக மல்லி இலைகள், புதினா இலையை சேர்த்துக்கலாம்.
கிரேவி ரெடி ஆயிருச்சு. மேலாப்பில் கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட இறால் கிரேவி நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு. இந்த கிரேவியோட சப்பாத்தி, இடியாப்பம், சுட சுட சாதம் அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் ஃபார் அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.